தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோருக்கும் தெரியாது. எல்லா நாளும் ஒரே கூட்டமாக ஒரே இனமாக உழைக்கின்ற கட்சி திமுக மட்டும்தான். அன்னூரில் நடைபெற்ற 4ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேச்சு. கோவை திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அன்னூரில் பேரூர் கழகச் செயலாளர் பரமேஸ்வரன் தலைமையில் திமுக 4ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருச்சி சிவா சிறப்புரையாற்றினார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை திமுக தலைவர் ஸ்டாலின் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லோருக்கும் தெரியாது. எல்லா நாளும் ஒரே கூட்டமாக ஒரே இனமாக உழைக்கின்ற கட்சி திமுக தான். முதலாக உலகத்தையே ஒட்டுமொத்தமாக சுருட்டி போட்டது கொரோனா என்ற கொடிய நோய். அந்த நேரத்தில் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அண்ணா அறிவாலயத்தில் பொதுவான தொலைபேசி எண்ணை கொடுத்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அனைத்து நகர செயலாளர்கள், அனைத்து கிளை செயலாளர்கள் மூலமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி முதல் கொண்டு அனைத்து உதவிகளையும் செய்தது திமுக தான் என்று உரையாற்றினார். இந்த பொதுக்கூட்டத்தில் அன்னூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனிச்சாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் தனபால், மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் அம்பாள், நந்தகுமார் உள்ளிட்ட மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எல்லா நாளும் உங்களுக்காக உழைக்கின்ற ஒரு இனமாக ஒரு கூட்டமாக இருக்கிற கட்சி முதலாக உலகத்தையே ஒட்டுமொத்தமாக சுருட்டி அடைத்த ஒரே ஒரு கொடிய நோய் கொரோனா. உலகமே சுருண்டு கிடந்தது. எந்த பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் ஆட்சிக்கு வந்தார் என்று சொன்னார். அதற்கு முன்னால் நடந்ததை சொல்கிறேன். நான் ஆளுங்கட்சி முதலமைச்சர், நாங்கள் ஆளுந்த கட்சியை சார்ந்த எதிர்கட்சியாக இருந்த போது என்ன செய்தோம்? திடீரென்று எல்லோரும் வீட்டுக்குள் செல்லுங்கள், வெளியே வரக்கூடாது, கடை அடைப்பு, ஊரடங்கு உத்தரவு. சரி, இருப்பவர்கள் சமாளித்துக் கொண்டார்கள். இல்லாதவர்கள் தினந்தோறும் பூ விற்று அதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் தன் வாழ்வை நடத்திக் கொண்டிருந்த ஏழை தாய், காய்கறி விற்றுக் கொண்டிருந்த ஒரு சகோதரன், தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்வதனுடைய வாழ்வு என்ன ஆனது? தடுமாறி இருந்தார்கள். அடுத்த வேலை, அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பிள்ளைகள் சுருண்டு விழுந்தனர், கதறினார்கள். அரிசி வேண்டும், பருப்பு வேண்டும், காய் வேண்டும், வெளியே போக முடியவில்லை என்று இருந்த நேரத்தில் அன்றைக்கு இருந்த அரசாங்கம், அதிமுக அரசாங்கத்திடம் எங்கள் தலைவர் சொன்னார், ஒரு 5000 ரூபாய் கொடுங்கள், சமாளித்துக் கொள்ளும். இறக்கமற்ற அந்த அரசு 1000 கொடுத்தது. நாங்கள் சொன்னதோடு நிற்கவில்லை. அந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று குற்றங்களோடு நிற்கவில்லை. திமுக தலைவர் இன்றைய முதல்வர் என்ன செய்தார்? தொலைபேசி எண்ணை கொடுத்தார். அந்த தொலைபேசி எண்ணுக்கு ஒரு 25 இணைப்புகள். அது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இருக்கும். எங்கோ ஒரு மூலையில் இருந்து, அன்னூரில் இருந்து, அவினாசியில் இருந்து, கோவையில் இருந்து, திருப்பூரில் இருந்து யாரோ ஒரு தோழர், ஒரு வயதானவர், என் நோய்க்கு மருந்து கிடைக்கவில்லை, மருந்து வேண்டும் என்று சொன்னால் அந்த குரல், அந்த கோரிக்கை பதிவு செய்யப்படும். ஒரு குழந்தை, எங்கள் வீட்டிலே பசியின் காரணமாக தவிக்கிறோம், எங்களுக்கு உண்ணுவதற்கு எதுவும் இல்லை, காய்கறி வேண்டும், அரிசி வேண்டும் என்றால் பதிவு செய்யப்படும். அடுத்த நிமிடம் சென்னையில் இருந்த அந்த செய்தி மாவட்ட செயலாளருக்கு வரும். மாவட்ட செயலாளர் நகர செயலாளருக்கு போகும். நகர செயலாளர் வட்ட செயலாளருக்கு வரும். எந்த பொருளை யார் கேட்டார்களோ அவர்களுக்கு வெளியே யாரும் நடமாடாத நேரத்தில் அதை தேடி வாங்கி கொண்டு போய் கதவை தட்டிவிட்டு கொடுத்து விட்டு வந்த இயக்கம் திமுக. இதுவாங்க அவங்க மக்களை காப்பாற்ற போறாங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, இது ஒரு